நான் சொல்றேன்டா, இப்போ தங்கச்சிக்கு பாத்துக்கிற இடம் வசந்த இடம் தான். படிப்பு, வசதி, பணம் எல்லாமே சேர்ந்த மாப்பிள்ளை. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது அபூர்வம்டா. அதனாலதான் இந்த கல்யாணத்தை உடனே நடத்தணும்ன்றான் ஆசைப்படுறேன். அப்படி செய்யலன்னா சுசீலாவுக்கு நாம செய்யற பெரிய தவறுடாது. கொஞ்ச நாள் கழிச்சு அதே இடத்துல நம்ம பெண்ணை கொடுப்போம். அது வரைக்கும் அவங்க பொறுத்துப்பாங்கன்னு என்னடா நிச்சயம்? வேண்டாம், இதே மாதிரி வேற இடம் நமக்கு கிடைக்காம போயிடும். இத பாருடா, கையில இருக்கிற கிளாக்கா மரத்துல இருக்கிற மாங்காய் விட உயர்ந்தது. டேய் மோகன், உன்னுடைய வாதத்துல அர்த்தமும் இல்ல நியாயமும் இல்லை. அனாவசியமா உன் கௌரவம் பாதிக்கப்படுறதாக நீயே ஒரு வீண் கற்பனை செய்துட்டு எல்லாருக்கும் சரின்னு படுற விஷயத்தை ஏத்துக்க மாட்டேங்கிற. You are a stupid idiot. There is no point in talking to you at all. வாடா, எனக்கு பதில் உன்கிட்ட இருந்தா தேவை, அப்பா கிட்ட இருந்து இல்ல. நீ வேலையை விட போறியா இல்லையா? என்ன வற்புறுத்தாதீங்க. உங்களுக்கு கீழ்ப்படியிலேங்கிற பழிக்கு என்ன ஆளாக்காதீங்க. அப்படின்னா நீ வேலையை விட போறதில்லை, அப்படித்தானே? மன்னிச்சிருங்க, வேலையை விட என்னால முடியலைங்க. பாத்தீங்களாமா, தொட்டு தாலி கட்ட புருஷன் பேச்ச துச்சமா மதிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். என்ன பேசாம நிக்கிறீங்க? ஆமா, நீங்க என்ன பேச முடியும்? இப்ப இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. நான் யாருங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. சார், நீங்க கொடுத்த காசுக்கு பிளேடு வாங்க முடியல சார். ஏன்? இந்த காசு செல்லா காசு. இந்த காசு மட்டுமல்ல, நானே ஒரு செல்லா காசு தான். எனக்கு ஒரு வாக்கியத்துக்கு ஹிந்தி மொழிபெயர்ப்பு தேவை. என்ன சொல்லுங்க. எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க உனக்கு யோகியதை கிடையாது. இதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எனக்கு பாடம் சொல்லித்தர உனக்கு யோகியதை கிடையாது. இதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன? मुझे पाठ सिखाने के लिए तुमको योग्यता नहीं है. मुझे पाठ सिखाने के लिए तुमको योग्यता नहीं है. அண்ணா, இன்னைக்கு சாயந்தரம் தமிழிசை மன்றத்துல ஒரு மெல்லிசை கச்சேரி. அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பாஸ் கொடுத்தா. நீ போறியா அண்ணா? எங்க? டிக்கெட் வேஸ்ட் பண்ணதண்ணா. இல்லம்மா, அவசியம் போறேன். சீட் நம்பர் A3 ஞாபகம் வச்சுக்க. அண்ணி, அண்ணி. என்ன சுசி, தமிழிசை மன்றத்துல ஒரு மெல்லிசை கச்சேரி நடக்குதாம். அந்த மன்றத்துக்காரங்க நீங்க அவசியம் வரணும்னு சொல்லி இந்த டிக்கெட் கொடுத்துட்டு போனாங்க. நேர்லயே வந்து கொடுத்துட்டு போனாங்களா? அப்ப அவசியம் போகத்தான் வேணும். ஆமா, நீ கண்டிப்பா போயிட்டு வாங்க. சீட் நம்பர் A4.